பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் கூறும் கதைகள். காகத்தின் கதை. நபியே, ஆதமின் இரு புதல்வர்களின் செய்தியை உண்மையாக அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவ்விருவரும் காணிக்கை நிறைவேற்றிய போது அவ்விருவரில் ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்வேன் என காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாதவன் கூறினான். அதற்கு மற்றவர், பயபக்தியாளர்களிடமிருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என கூறினார். என்னை கொலை செய்வதற்காக நீ உன் கையை என் பக்கம் நீட்டினாலும் உன்னை கொலை செய்வதற்காக எனது கையை உன் பக்கம் நான் நீட்டுபவன் அல்ல. நிச்சயமாக நான் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுவை அஞ்சுகின்றேன். என் பாவத்தையும் உன் பாவத்தையும் நீ சுமந்து அதனால் நரகவாசிகளில் ஒருவனாக நீ ஆகிவிடுவதையே நிச்சயமாக நான் விரும்புகின்றேன். இதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலியாகும் என்று கூறினார். பின்னரும் தன் சகோதரனை கொலை செய்ய அவனது உள்ளம் அவனை தூண்டவே அவன் அவனை கொலை செய்து விட்டான். இதனால் அவன் நஷ்டவாளிகளில் உள்ளவனாக ஆகிவிட்டான். தனது சகோதரனின் சடலத்தை எவ்வாறு அடக்கம் செய்வது என்பதை அவனுக்கு காண்பிப்பதற்காக பூமியில் தோண்டி காட்டும் காகத்தை அல்லாஹ் அனுப்பினான். இதை கண்ணுற்ற அவன், எனக்கேற்பட்ட கைசேதமே, நான் இக்காகத்தை போலாயினும் இருப்பதற்கு இயலாதவனாகிவிட்டேனே. அப்படி இருந்திருந்தால் என் சகோதரனுடைய சடலத்தை நான் அடக்கம் செய்திருப்பேன் என்று கூறி கவலைப்படுவோரில் உள்ளவனாக அவன் ஆகிவிட்டான். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 27 முதல் 31வது வசனங்கள். ஆதம் நபிக்கு ஹாபில் காபில் என்று இரு புதல்வர்கள் இருந்தனர். ஹாபில் நல்லவர், காபில் கெட்ட குணம் கொண்டவர். அவர்களுக்கிடையே ஒரு பிரச்சினை எழுந்தது. இருவரும் குர்பான் கொடுக்க வேண்டும். யாருடைய குர்பானை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றானோ அவருக்கு சார்பாக பிரச்சினையில் தீர்வு அமைய வேண்டும் என்று முடிவானது. இருவரும் குர்பானை முன்வைத்தனர். அக்காலத்தில் குர்பான் செய்தால் அதை அல்லாஹ் அங்கீகரிக்கும் விதம் வித்தியாசமாக இருந்தது. வானத்தில் இருந்து நெருப்பு வந்து அந்த குர்பானை அழித்துவிடும். இதுதான் குர்பான் அங்கீகரிக்கப்பட்டதற்கு அடையாளமாக அமையும். ஹாபிலின் குர்பான் அங்கீகரிக்கப்பட்டது, காபிலின் குர்பான் அங்கீகரிக்கப்படவில்லை. காபில் கோபம் கொண்டான், தன் சகோதரன் மீது பொறாமை கொண்டான். எனது குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இவனது குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதே என்று ஆத்திரம் கொண்டான். உன்னை நான் கொல்வேன் என்று தன் சகோதரனை பார்த்து கோபத்தில் குமரினான். காபிலோ, நான் என்ன குற்றம் செய்தேன்? உன்னிடம் இறையச்சம் இருந்திருந்தால் உனது குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். உன் உள்ளம் சரியில்லாத காரணத்தினால்தான் உனது குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவனது குற்றத்தை அவனுக்கு உணர்த்தினான். அப்படி இருந்தும் அவன் சகோதரனை கொலை செய்ய முயன்றான். ஹாபில் நல்லவர், மறுமை நம்பிக்கை உள்ளவர். எனவே அவன் தன் சகோதரனை பார்த்து, நீ என்னை கொலை செய்ய முயன்றாலும் உனக்கு எதிராக நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. நான் அல்லாஹுவை அஞ்சுகின்றேன். நீ என்னை கொன்றால் எனது பாவத்தையும் உனது பாவத்தையும் நீ சுமக்க நேரிடும். உன்னால் எனது உலக வாழ்வைத்தான் அழிக்க முடியும். ஆனால் என்னை கொன்றால் உனது மறுமை வாழ்வே அழிந்துவிடும் என்று கூறினார். இப்படியெல்லாம் விளக்கப்படுத்திய பின்னரும் அவர் தனது சகோதரனை கொலை செய்து விட்டான். இதுதான் உலகில் நடந்த முதல் கொலை. எனவே உலகில் நடக்கும் எல்லா கொலையின் பாவத்திலும் காபிலுக்கு பங்குள்ளது. கொலை செய்துவிட்டு தனது தம்பியின் சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் தவித்த போது ஒரு காகம் வந்து பூமியில் குழி தோண்டியது. இதை பார்த்த காபில், எனக்கு பிடித்த கேடே, நான் இந்த காகத்தை போலாவது இருந்திருக்க கூடாதா? எனது சகோதரனின் சடலத்தை அடக்கக்கூட எனக்கு தெரியவில்லையே என்று வருந்தினான். மனிதனுக்கு காகம் கபர் தோண்ட கற்றுக் கொடுத்துள்ளது. நாம் காகத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றது என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகின்றது. இந்த சம்பவத்தின் மூலம் பொறாமை கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, அவசரப்படக்கூடாது, முரட்டுத்தனம் கூடாது மற்றும் அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடாது. எனக்கு கிடைக்காதது வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்ற வக்கிர புத்தியும் கூடாது என்று ஏராளமான நல்ல விடயங்களை புரிந்து கொள்ளலாம்.